இப்போ என்கிட்ட ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஒரு வீடு இருக்கு. அந்த வீட நான் வாடகைக்கு விட்டுருக்கேன். லெட் அவுட்டுக்கு விட்டுருக்கேன். அதுலேருந்து பெர் ஆனம் 20 லேக்ஸ் சம்பாதிக்கிறேன் ரென்ட்டா. இப்போ இந்த ரென்ட்டுக்கு நான் இன்கம் டேக்ஸ் கட்டியே ஆகணுமானா, எஸ். இன்கம் அண்டர் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிங்கிற ஹெட்ல நானு இன்கம் டேக்ஸ் கட்டியே ஆகணும். அத விட்டுருவோம். அது ஈஸி. அடுத்து, அதே மாரி எனக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. விச் இஸ் அ கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ். ஒரு கிளாஸ் ரூம் வச்சிருக்கேன் நான். அந்த கிளாஸ் ரூம வாடகைக்கு விடுறேன். இப்போ இந்த கிளாஸ் ரூம வாடகைக்கு விட்டா டாக்ஸ் வருமா? எஸ் வரும். எந்த ஹெட்ல வரும்னா, தட் இஸ் ஆல்சோ சார்ஜபிள் அண்டர் த ஹெட் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. என்னதான் அந்த ஹெட்டோட பேர்ல ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு இருந்தாலுமே, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்க்ளூட்ஸ் போத் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி அண்ட் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி. மனிதர்கள் குடியிருக்கும் வீடாக இருந்தாலும் சரி, ஆர் நான் கமர்ஷியலா ஏதோ பிசினஸ் பண்றதுக்கு ரெண்டுக்கு விட்ட வீடாக இருந்தாலும் சரி, ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி, பில்டிங்காக இருந்தாலும் சரி, 2 ப்ராப்பர்ட்டிஸுமே ஆர் கவர்ட் அண்டர் த டெஃபினேஷன் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. அப்போ நான் இப்போ கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸையோ இல்லை கிளாஸ் ரூமே வாடகைக்கு விட்டு அதில் 10 லேக்ஸ் சம்பாரிச்சாலுமே அதுக்கும் எந்த ஹெட்ல தான் டாக்ஸ் கட்டி ஆகணும்? இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில தான் டாக்ஸ் கட்டி ஆகணும்.